சித்ரா என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா கிட்ட வந்து 10,00,000 நான் வச்சேன். எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டா வச்சீங்க? அதெல்லாம் தெரியாது. என் பையன் ரூமில் தான் நான் வச்சேன். உண்மைய சொல்லு. நீ தானே எடுத்த? அந்த ரூ. 5,00,000 எப்படி வந்தது? அந்த காசு தானே? அப்படின்னா, ஆமா அந்த காசு தான் அப்படின்றாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எடுத்த? சரி 5,00,000 எடுத்த. உன் தங்கச்சி மேலே பழி போடுறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு 5,00,000 எங்க அந்த 5,00,000 குடு. அது எப்படி குடுப்பாங்க? செலவாயிடுச்சு. என்னது செலவாயிடுச்சு? ஆமா இப்ப ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்ல, அதுக்கு தான் செலவாயிடுச்சு. என் தங்கச்சி மேலே பழி போட நினைச்சீங்கல்ல, அதுக்கு தான் ரூ. 5,00,000 பெனால்டி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாரி நீங்க பண்ணவே முடியாது. சரி என்ன பண்ணுமோ நீங்க பண்ணிக்கிங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னு. என்னால முடிஞ்சத பண்ணிக்கணுமா? என் ரூ. 5,00,000 குடுக்க போறேன். இப்ப அதான் செலவாயிடுச்சுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எப்படி குடுக்க முடியும்? உன்ன என்ன பண்றேன் பாரு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போய் எல்லார்கிட்டயும் சொன்னீங்கன்னா, உங்கள தான் கேட்பாங்க. எதுக்காக 10,00,000 வந்து எடுத்த? 5,00,000 எப்படி வந்தது? இன்னொரு 5,00,000 எப்படி வந்தது? எல்லாத்துக்கும் நீங்க கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் எப்படி சொல்ல போறீங்க? எப்படி வசதி? அப்படின்னோனே அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி பண்றாளேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என் தங்கச்சி பிரச்சனைக்கு ஏதாவது தலையிட்டீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போறாங்க. ஐஸ்வர்யா உனக்கு வச்சுக்கிறேன்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க சித்ரா அனாமிகா எட்டி பார்க்குறாங்க. விஜய் வராரு. விஜய் ரூமுக்கு வராரு. உடனே வந்து அனாமிகா அப்படியே கோச்சின்னு இருக்க மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. உடனே விஜய் வந்து என்ன அனாமிகா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதே மாதிரி தான் தினமும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவீங்க. என்கிட்ட இது சொல்லணும்னு அவசியமா நான் அப்படின்றாங்க. ஏன் அனாமிகா இப்படி பேசுகிறேன்? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்னோடனே, அது எப்படி சொல்லிட்டு போவேன்னு சொல்லுவீங்க? ஆனால் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் தான் நான் போயிட்டுருக்கேன். கரெக்டு தான். ஆனால் வந்து போய்ஸ் வந்து என்ன பிரயோஜனம்? சும்மா வரீங்க போகிறீங்க அதோட என்ன பிரயோஜனம்? நீங்களும் வந்து சூர்யா மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். செய்வீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள். யோசிக்கிறாரு விஜய். இவகிட்ட செய்ய மாட்டேன்னு சொன்னால் வீண் பிரச்சனை தான் வரும். நம்மளுக்கு இது விருப்பமே இல்லைன்னு சொன்னால் கூட விடமாட்டா. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லலாம் அப்படின்னோடனே, கண்டிப்பாக செய்கிறேன் டார்லிங். உனக்காக நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு அப்படியே கையை பிடிக்க வராரு. உடனே அனாமிகா தள்ளி போகிறாங்க. என்ன அனாமிகா கல்யாணம் ஆனது இப்போ வரைக்கும் தொட கூட விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் நான் உன்னை தொட விடுவேன். ஆனால் எப்போ தெரியுமா? நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு தான். அது வரைக்கும் நமக்குள்ளே இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே யோசிக்கிறாங்க அனாமிகா. எப்படியும் விஜய் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் என்ன, அவர் தான் இந்த வீட்டுக்கு ராஜா, நான் தான் ராணி அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க வந்து சித்ரா, என்ன அனாமிகா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, அவன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறானான்னு உனக்கு தெரியுமா? நீ போய் நேரில் பாரு. அது எப்படி போய் பார்க்க முடியும்? நீயும் நேரில் போனால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும். சூர்யாவுக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும். வந்துட்டா இனிமேல் கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. நீங்கள் தான் எனக்கு அப்பப்போ நல்ல ஐடியாவாக கொடுக்குறீங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து நேரில் போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து எல்லாருக்கும் வந்து கவிதைகள் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திருக்கியா? கவிதைகள் தான் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கியா? நீ வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து திட்டி விட்டுறாங்க. உன்னை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த டைமில் சூர்யாவும் மகாவும் அங்கே வராங்க. இது ஆஃபீஸில் கொஞ்சம் நல்லபடி பேச கற்றுக்கோ. இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லா இல்லை. முதல்ல எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் கேளு. இப்படியா வந்து உன் வீட்டுக்கார அசிங்கப்படுத்து அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் சூர்யா. உடனே வந்து உங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போகிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக விஜய் அப்புறம் நம்ம சூர்யா மகா எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு. அவங்களெல்லாம் பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளோ நாள் இவருக்கு என்னை ஏமாத்திருக்காருன்றாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து காயத்ரி வந்து ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? ஆஃபீஸில் எல்லாம் முன்னாடி விஜய் அவமானப்படுத்துகிறான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா. அதை கேட்டு வந்து ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. பண்ணது தப்பே கிடையாது. நான் வந்து செஞ்சது கரெக்டு தான். எந்த பொண்டாட்டி அதெல்லாம் கேட்க தான் செய்வா. உன் புருஷன் மட்டும் நல்ல நிலைமையில் இருக்கணும், நல்லா வந்து எல்லாரும் மதிக்கணும். ஆனால் என் புருஷன் மட்டும் அடிமையாக கஷ்டப்படணுமா? அதான் உன் ஆசையா? அதெல்லாம் முடியாது. என் புருஷனும் நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அது நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்னு நான் கேட்பேன். அவருக்கு எது வந்தாலும் நான் கேட்பேன். ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்கிப்பார்? எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா வந்து எல்லாமே சரியாயிடுமா? அது விஜயை புரிஞ்சுக்கோ, கற்றுக்க. நீ எதுக்காக வந்து விஜயை கல்யாணம் பண்ணுறதையும் மறந்து போச்சா? அவர்கிட்ட இருக்க அந்த ஆர்ட்டுக்காக தானே கல்யாணம் பண்ண. அவர் வந்து நல்லா கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையை வந்து விரும்பி தானே கல்யாணம் பண்ண. இப்போ வந்து விஜயை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவர் அவமானப்படுத்த அசிங்கப்படுத்துகிற, அவரோட விருப்பத்தை கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே அனாமிகா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு அனாமிகா, என் அண்ணி சொன்னதும் சரி எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நீ எனக்கு இது வரைக்கும் வந்து ஏதாவது விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்துருக்கியா? எவ்வளோ நாள் தான் உங்ககிட்ட நான் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? இந்த நடிப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ரியலாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச பணியை மட்டும் தான் நான் செய்வேன். பிடிக்காத வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாமே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போகவே மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அனாமிகா, அச்சா நான் இவ்வளோ திட்டம் போட்டும் எல்லாமே இந்த மகாதை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இது முடியுது.